சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக வந்து லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்களா, இல்லை உண்மையிலேயே நம்மளுக்கு எதிராக யாரோ வேலை செய்கிறாங்களா, எதுவுமே புரிஞ்சிக்க முடியலையே. ரோஹிணியை வேறு நம்ம சந்தேகப்பட்டு அப்படி கேட்டுட்டோம். அவள் வேறு என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் பார்லர் போயிட்டா. இப்போ நான் கடைக்கு போகிறதா என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடா கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. போகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ஒருவேளை அம்மா தான் எதுவும் நினைக்குமோ அப்படிங்கிறாங்க. என்னடா திருதுன்னு முடிச்சிட்ருக்க அப்படிங்க. ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. என்னையை சந்தேகப்பட்டுட்டு இருக்காத, இந்த மாதிரி வீட்டுக்கு பணம் கொடுக்காம வைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு நினைக்காத, பிறகு அசிங்கப்பட்டு போயிடுவேன். அந்த முத்து ஏற்கனவே எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். அந்த பூக்காரி நீ ரொம்ப கேவலமாக நினைக்கா. ஏன்னா இதில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ மாதம் 50 ரூபா கொடுத்துடணும். அப்படி நீ கொடுக்கல அப்படின்னா அந்த அத்தை என்னையை தான் கேள்வி கேட்பாங்க, அவங்க பாட்டிக்காரி. நாளைக்கு என்னாலலாம் பதில் சொல்ல முடியாடா, ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அம்மா இப்போ 50,000 கொடுக்குறது பிரச்சனை இல்லை, இப்போ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனையாக ஒன்று சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிறாங்க. டேய் நீ தான் திருந்தவே மாட்டேடா, நீ தான் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு செவிட்லேயே 4 போடுதாங்க. ஏம்மா 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 அப்படிங்கிறாங்க. ஏமாவா, ஒழுங்கு மரியாதை கடைக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராரு. டேய் கடை வந்து வச்சு நடத்தினா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் பணம் உனக்கு தந்தேன், அதையும் வீணாக்கி விட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் பணம் வந்திருக்காரு, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு. சரி ரைட்டு, அப்படியே சந்தோஷமாக இரு அப்படின்னு நினச்சாக்க, இப்போ கடைக்கும் போகாமல் ஒன்றும் போகாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைப்பா கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி போ அப்படிங்கிறாங்க. நேராக கடையை போய் திறக்காரு. அப்போ ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி சார் லேட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம் சார், வர கஸ்டமருக்கு நீங்கள் பதில் சொல்லணுங்களா சார்? கடை எப்பவும் 10 மணிக்கு திறந்துடுவீங்கள்ல, இன்னும் கடை 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் திறக்கலையா, பொருள் வாங்கணுமான்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. வரோம், நீங்கள் வருவீங்கன்னு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம், வரல, அவங்க இப்போ தான் கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. வாங்கலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி வாங்குவீங்க, ஓனர் வந்து லாபம் அடையணும்னு நினச்சா தானே வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. சார் அவங்க வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டாங்க, இது வந்த உடனே கிளம்புறோம் அப்படின்னா சார் கொஞ்சம் நம்பர் கொடுங்க நம்ம சொல்லலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து அவங்க நம்பர் கேட்டால் எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வக்கனையாக பேசுங்க, ஓனர் ஜெயிக்கணும்னு எதுவுமே நினச்சிடாதங்க, இருக்க லேபர் பூரா அப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், தொழிலாளிகள் இப்படி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் இப்போ இல்லாத தொழிலாளிகள் அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், உங்களுக்கு எதிராக வந்து பிறகு நாங்கள் வந்து இறங்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இறங்கினா என்ன செய்வீங்க, வேலை செய்ய மாட்டீங்க, நான் நீங்கள் இல்லைன்னா வேற ஆளை வேலைக்கு எடுப்பேன் அப்படிங்கிறாரு மனோஜ். சார் இந்த ஆணவத்தில் பேசாதாங்க சார், நாங்கள் ஸ்ட்ரைக்கோ இல்லைனா வந்து லேபர் கோர்ட்டுக்கோ போனால் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறாங்க. லேபர் கோர்ட்டுக்கெலாம் போவீங்களா, அந்தளவுக்கு உங்களுக்கு விவரம் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் எல்லாருமே டிகிரி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன டிகிரி யார் படிச்சிருக்கீங்க, சரி சரி நான் எதுவும் பேசலை, ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வரும்னு சொன்னாங்களே, ஒருவேளை இவங்களால தான் வருமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கடையில் உள்ள பக்கம் 2 பேரும் பேசுகிறாங்க. நம்ம ஓனர் மாங்காவுக்கு நம்மளும் வந்து தலையில் புளியை அரைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு நேரம் வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஒரு டீலர்கிட்ட ஒருத்தன்ட்டு பேசியிருக்கேன், அவன் வந்து பொருள் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஏற்றாப்புல நான் டூப்ளிகேட் பொருள் ஒன்று தரேன், நீங்கள் அதை மாற்றி வச்சுருங்க, அதில் கிடைக்கிறத ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓனர் எப்போ போகிறான் வரான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ஓனர் வந்து இப்போ தன்னையே மறந்து அந்த லெட்டரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சுற்றி இருக்கிறனால பிரச்சனை வரும்னு எழுதி நம்ம தான் வச்சுருக்கோம், அதை நினச்சிக்கிட்டே அவன் கிறுக்கு பிடிச்சி அலைய போகிறான், என்ன பாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வராரு, வந்துட்டு கடையை பார்த்துக்கோங்க, உங்கள் 2 பேரும் நம்பி தான் விட்டு போகிறேன், கடையை பார்த்துக்கோங்க, நான் வந்து வெளில போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்த்தியா நீங்கள் கிளம்பிட்டான் அப்படின்ட்டு இன்னொரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ண சொல்லிங்களா, அவரும் ஃபாலோ பண்ணியே போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அவர் சாமியார் நோக்கி போகிறாரு அப்படிங்கிறாங்க. ரைட்டு, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் சாமியார் அங்கே இங்கேன்னு குழம்பி தான் போவான். ஏன்னா இப்போ அந்த சாமியார் இதில் நிறைய கூட்டமாக இருக்கிற மாதிரி காமிக்கணுமா, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, உனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் வர சொல்லி இந்த சாமியார் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னும் 5-6 பேரும் வாசல் நின்று இந்த சாமியார் சரியில்லை, இதை விட சூப்பர் சாமியார் ஒரு இடத்துல இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சாமியாரை சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியாரை போய் நேராக மனோஜ் பார்க்குறாரு. பார்த்தோன்னே, சாமி நான் ஒரு சாமியை பார்க்க போனேன், அந்த இடத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க சாமியார் வந்து நீங்கள் தான் சூப்பர் சாமியார்னு சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருவீங்களா வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் நான் தான் ஃபேமஸ்ஸு என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தெரியலன்னா உங்கள் மேலே தான் தப்பு தம்பி, நான் வந்து அவ்வளோ ஃபேமஸான ஆள் தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படியே சாமி, எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது சாமி, என்னை சுற்றி இருக்கவங்களால வந்து
பிரச்சனை அப்படின்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுதேன் கேளு. என்ன ஒரு 5 நாளைக்கு நீ வந்து கடையை திறந்து மட்டும் வச்சுட்டு வீட்டில் போய் இருந்துக்க. என்ன 5 நாளுக்கு அப்புறம் கர்வம் சரியாயிரும். அதுக்கப்புறம் நீ வழக்கம் போல் கடையில் உட்காரு, நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவ. இந்த லெட்ரு வந்து உனக்கு சுற்றி இருக்கவங்களால பிரச்சனைன்னு கொடுத்தது வந்து தேவதூதன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேவதூதனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், தேவதூதன் தான் கொடுத்துருக்காங்க. தேவதூதனுக்கு தமிழ்லாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அனைத்து மொழியும் தெரியும், தேவதூதன் தான் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால் வந்து நீ 5 நாளைக்கு கடையை திறந்து வச்சுட்டு லேபரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துரு, சரியா? அதுக்கப்புறம் ஈவினிங் வழக்கம் போல் கடையை போய் அடைச்சிரு. இந்த மாதிரி நீ வேலைகளை ஒரு 5 நாள் செஞ்சேன்னா உன் கர்வங்கள்லாம் நீங்கிரும். அப்படி நீங்கிட்டுனா நீ பெரிய கோடீஸ்வரனாக வருவ அப்படிங்கிறாங்க. அப்படியே சாமி, ஆமாம் சாமி, எனக்கு வேறு அப்படி தான் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. எங்கள் மாமனார் வந்து பெரிய கோடீஸ்வரன், அவர் வந்து மலேசியாவில் இருக்கார். அதுக்கு சாமியார், ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு நடிப்புக்கான சாமியார். அது எப்படி தெரியும் உங்கள் சாமி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு வந்து எல்லாமே ஞான திருஷ்டியில் தெரியும், சரியா அப்படிங்கிறாங்க. சாமி அப்போ பயங்கர பவர்ஃபுல் சாமி தான். நான் இன்றைக்கி கடையை திறந்துட்டேன், இப்போ நான் கடைக்கு போகணுமா வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. நான் 2 தம்பி வெளியே நிற்பாங்க. அந்த தம்பி 2 காவி வேஷ்டி துண்டு வச்சுருப்பாங்க. அதை நீ உடுத்துக்கிட்டு நீ இருக்க பேண்ட் சட்டையெல்லாம் தண்ணியில் விட்டுரு, பக்கத்தில் இருக்க குளத்தில் விட்டுட்டு நீ வந்து திருநீரை பூசி விட்டு நேராக வீட்டில் போய் இருந்துரு. ஏன்னா சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு போய் கடையை அடைச்சிரு. இப்படி ரெகுலராக ஒரு 5 நாளைக்கு நீ வீட்டில் இருந்தேன்னா உன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிசாமி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜ் வந்து நேராக குளத்தில் உட்காந்து சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் வீட்டில் அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்போ இந்த மாதிரி இப்போ 2 கார் வாங்கியாச்சு, மீனா சொன்ன மாதிரி வருமானம் வர ஆரம்பிச்சிட்டுப்பா. இனிமேல் இந்த உண்டியல், இந்த பெரிய உண்டியலில் நாங்கள் பணம் போட்டு வைக்க போகிறோம்பா. இந்த உண்டியலில் சேர்ந்த உடனே நாங்கள் மாடியில் வீடு கட்ட போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, ஏங்க இந்த உண்டியல் எடுத்துகிட்டு போய் தெரு தெருவா பிச்சை எடுத்து தான் மாடியில் வீடு கட்ட போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சரியான கோபம் ஆகுது. உடனே விஜயா அவனுக்கு எப்படி பேசுனே தெரியாதா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை, அம்மா தாயே அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே ஆரம்பித்தது யாருன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதை பார்த்தோன்னே மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உள்ளவாடா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி கோமாளி மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லாதம்மா, வாயில் போடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் சாமியார் சொன்னார்மா, இந்த மாதிரி வந்து எனக்குள்ள பிரச்சனையை தீரணும்னா ஒரு 5 நாளைக்கு நான் காலையில் 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் வந்து வீட்டிலே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. முத்து சிரிக்கிறாரு. அப்படி இருந்தால் என் கர்வம்லாம் நீங்கி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் படிச்சிருந்து இப்படி முட்டாள்தனமாவா இருக்க அப்படிங்கிறாங்க. எப்பா வளர்ந்த நாடு அமெரிக்கா, அந்த நாட்டில் கூட வந்து ஜாதகத்தை நம்புகிறவங்க இருக்கிறாங்க, நம்பிக்கையின் பேரில் என்னென்னாலும் பண்ணுறாங்கப்பா. ஆனால் அந்த சாமியார் வந்து பவர்ஃபுல் சாமியாராம். அங்கே இருக்கிறவங்க ஒரு சாமியாரை நான் பார்க்க போனால் அந்த சாமியாருக்கு சுற்றி இருந்தவங்க ஃபுல்லுமே இந்த சாமியார் தான் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு சாமியாரை பார்த்து நான் கொஞ்ச நாள் பிச்சை எடுத்தவங்களுக்கு தெரியும். பிச்சை எடுத்த கொஞ்ச நாள்லேயே நான் லட்சாதிபதி ஆகிட்டேன். அந்த சாமியோட பவர்ஃபுல்னு இந்த சாமியை காமிக்கும் போது இவர் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும்பா. நான் ஒரு 5 நாளைக்கு நான் கடை பக்கத்துலேயே போக மாட்டேன்பா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தால் போட்ட காசை ஃபுல்லாக எடுக்க போகிறேன். ஏற்கனவே மாதம் 50,000 வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன புத்திசாலித்தனம் இல்லாமல் எப்போ இருக்கேன்? 5 நாளைக்கு நான் போகலன்னா மீதி 25 நாள் இருக்குது. 25 நாளில் உழைச்ச காசை கொண்டு உங்களுக்கு தர போகிறேன். அந்த 25 நாள்லேயே நான் 26 நாளில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும்பா அப்படிங்கிறாங்க. நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த ரூமில் இருந்துடுறாங்க. நடந்ததை ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க விஜயா, அந்த மாதிரி அவன் சாமியார் மாதிரி வந்து உட்காந்துருக்காமா, எனக்கே பயமாக இருக்கு, நீ சீக்கிரம் வாமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்லர்லேருந்து ஓடி வராங்க. மனோஜ் என்னையா செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அவன் செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியை தூக்கி வெளுன்னு வெளுக்காங்க. என்னையா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி மேலே கை வைக்காத, நான் வந்து இப்போ வந்து தியான நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தியான நிலையில் இருக்கியா, ஒழுங்கு மரியாதையாக இப்போ குளிச்சுட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நான் கடைக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கடை வச்சா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், பிஸ்னஸ் பண்ணி பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவேன் அப்படின்னா இப்போ கடைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, 5 நாள் நான் போகலன்னா பெரிய ஆள் அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ், ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அவர் சாமியாரை பார்த்தேன், அந்த சாமியார் தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. இன்னுமா நம்புறீங்க? அந்த முத்து தான் வந்து நீங்கள் வந்து பொருள் எடுத்ததுக்கு உங்களை அசிங்கப்படுத்தணும்னு ஏதோ பண்ணான். அவன் தான் படிக்கல, அறிவில்லாமல் பண்ணான்னா நீங்களுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, இது நிறைய பேர் இது இருக்குது. டாக்டர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து வக்கீல்லேருந்து எல்லாருமே வந்து சாமியாரை பார்க்க வரதான் செய்தாங்க, போதான் செய்தாங்க. அப்போ அவ்வளோ பேர் நம்பிக்கை இல்லாமையாக வராங்க.
கரெக்டாக நடக்கவே தான் வராங்க. அதனால் நீ கொஞ்சம் நம்பு, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. உன்னாலாம் திருத்தவே முடியாது, நான் பார்லர்லேருந்து என்னமோ ஏதோன்னு ஓடி இந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பாரும்மா அவன் என்னலாம் பண்ணி வச்சுருக்கான் பாரும்மா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நான் பலமுறை சொல்லி பார்த்துட்டேம்மா, இந்த ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேங்கான். அது போக வந்து நான் ஆன்மீக வழியில் இருக்கேன், 5 நாளைக்கு ஆன்மீக வழியில் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து இயல்பு நிலைக்கு வருவேன், அப்போ வந்து உங்கள் மகனாக இருப்பேன், இப்போ உங்கள் மகனாக இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். வர கோவத்துக்கு வெளுத்துடலாமான்னு வருது அப்படிங்கிறாங்க. எனக்கே அவ்வளோ கோவம் வருது ஆண்டி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா நீ வா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மதியம் போதில் சாப்பிடு, நான் சாப்பாடு வைக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வைக்கிறாங்க. ஏம்மா அவனை எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதம்மா, அந்த லெட்ரு வந்ததுலேருந்தே அவன் அப்படி தான் இருக்கான். யாரோ ஒரு ஆள் வந்து கடையில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க போல், அதில் பார்த்ததுலேருந்து என்னை சுற்றி இருக்கவங்களால ஏதோ பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி என்னையுமே அவர் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னை மட்டுமா சந்தேகப்பட்டான், பெற்ற தாய் என்னையும் தாம்மா சந்தேகப்பட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோஹிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உங்களையும் சந்தேகப்பட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அதனால் உன்னால் தான் எனக்கு பிரச்சனை வரப்போதானே என்கிட்ட கேட்டான். அவன் ரொம்ப மனநிலை குழம்பி போயிருக்கான். இப்போதைக்கு அவனால் இது விடு, 5 நாள் தானே வீட்டில் இருப்பான்னு சொல்கிறான், கடையை திறந்துட்டு வந்து இருக்கட்டும். அதுபோக அங்கே நம்பிக்கையானால தான் வச்சுருக்கானா மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யார் இந்த பொருள் வாங்குறாங்களோ என்ட்ரி பண்ணி தான் இது பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தான் பொருள் இல்லைன்னா பொருள் என்ன ஆச்சுன்னு கேட்போமே, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பொருள் வச்சுருப்போம், அது தாங்கலைன்னா நம்ம கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனோஜ் தொடர்ச்சியாக அப்படி இருந்தாருன்னா நல்லா இருக்காதுல்ல. சரி 5 நாள் தானே இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆண்டி, இருக்கட்டும். ஆனால் அப்படி லூஸ் மாதிரி எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது போக இந்த காவி வேஷ்டியில் பார்க்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, முதல்ல வந்து அவன் ஃபேன் ஷர்ட்டை மாற்ற சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லிட்டோம்மா கேட்க மாட்டேறான் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்லர் பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்த வித்யா, என்ன ரோகிணி ரொம்ப கோபமாக இருக்க அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருந்தால் தான் நீ வந்து கேட்கணும், கோபமாக இருக்க பற்றி நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு கோபமாக தான் நான் இருக்க முடியும், என்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் யார் என்ன செஞ்சா, அந்த முத்தா அந்த மீனா உனக்கு இடைஞ்சல் கொடுக்குறது இல்லை உங்கள் அத்தையா அப்படிங்கிறாங்க. இவங்க யாரும் இல்லை, என் புருஷன் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன புருஷன் தான் பண்ணுதாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி ஒரு லெட்ரு ஒன்று காமிச்சார் அடி, உன்னை கூட சந்தேகப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன்டி, உனக்கு ஹெல்ப் பண்ணுறவன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் வந்து நீயே சந்தேகப்பட்டார் அப்படிங்கிறாங்க. உன்னையும் மட்டும் அடிப்பட்டார், பெற்ற தாயிலேருந்து கெட்டின பொண்டாட்டிலேருந்து எல்லாருமே சந்தேகப்படுறாரு. நாங்கள் தான் சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே, உங்களால் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சிரிக்கிறாங்க. ஏண்டி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே இல்லடி இப்படிலாம் ஆகிட்டாரடி, மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரிலடி, இப்போ அதை விட ரொம்ப மோசமாயிட்டார். ஏதோ ஒரு சாமியாரை போய் பார்த்தாராம், சாமியாரை பார்த்துட்டு சாமியார் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு நீங்கள் வந்து 11 மணி டு 6 மணி வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டிலே தான் அந்த இடத்துல இருக்கணும். அதுபோக வந்து அப்படி இருந்தால் தான் ஒரு வாரத்தில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து காலையிலேயே கடையை திறந்து வச்சுட்டு 11 மணிக்கு வந்து இருக்கார். இன்னும் இருக்கார், இன்னொரு 4 நாளைக்கு இருப்பார். ரொம்ப கடுப்பாக இருக்குது, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாரு, அதே காவி தொண்டியில் அதே வேஷ்டியில் தான் உட்காந்துட்ருக்காரு. நல்லா இருப்பீங்க மாற்றுங்க, இதெல்லாம் சாமியார் கட்டக்கூடியது, ஆன்மீகமாக இருக்கவங்க கட்டக்கூடியது, சும்மா எப்படி ஒரு பயத்தோட ஊர் கட்டுறது நல்லது கிடையாது, கட்டுங்க அவருங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. சரி விடு 4 நாள் தான் என்ன இருக்குது விடு அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன செய்ய எனக்கு தெரில அப்படிங்க. விடு இது ஜாலியாக எடுத்துக்க, வீட்டுக்கு வந்து ஒரு கலை குடும்பம், அந்த கலை குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அடுத்தவங்கன்னா சிரிப்பு வரும், இவன் என் ஹஸ்பண்ட் பண்ணும்போது கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. சரி வா பக்கத்து கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்க. நான் வரலடி அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு பிரியாணி பிடிக்காதா அப்படிங்களா, வீட்டில் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் சாப்பிட்டானே நான் தானே வாங்கி தரேன், அப்புறம் ஓசி பிரியாணி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே கடையில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம செட் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம ஓனர் இன்னமும் ஒரு 4 நாளைக்கு வரமாட்டான், நீயும் சேர்த்து 5 நாள் வரமாட்டான், நீ அவனை டீலர்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே எங்கள் ஓனர் செட் பண்ணி வரவிடாத மாதிரி ஆகிட்டோம். எங்கள் ஓனர் பரப்பிட்டா கூட எனக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு ஆளை அவன் வீட்டுக்கு வெளியே விட்ருக்கோம். அவன் ஒரு சாமியாரை பார்த்துட்டு நேராக அங்கே போய் உட்காந்துருக்கான், இன்னும் வரவே மாட்டான் 4 நாளைக்கு. ஆனால் 4 நாளைக்குள்ளே இங்கே உள்ள பொருளை பூரா கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. சரி மாற்றிடலாம், இன்றைக்கி ஒரு பாதி பொருளை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியை வர சொல்லி இந்த பொருளை பூரா ஏற்றுறாங்க. மற்ற ஸ்டாஃப்லாம் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க கூட இருக்கிறவங்க. மற்ற பொருளாக எல்லாமே இது எடுத்த பொருளுக்கு ஏற்றாப்புல பழைய பொருளை பூரா அப்படி வைக்கிறாங்க. ஒரு ஏசி எடுத்தாங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் ஏசி வைக்கிறாங்க, ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தாங்கன்னா வாஷிங் மிஷின் டூப்ளிகேட் வைக்கிறாங்க, டிவி எடுத்தாங்கன்னா டிவி வைக்கிறாங்க. இப்படி ஒரு 3 நாளுமாக அதை எடுத்து வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாமே டூப்ளிகேட் பொருள் மட்டும்தான் மனோஜ் கடையிலையும் குடோன்லேயும் இருக்குது.
அப்போ இந்த பொருளை பூரா எடுத்தாச்சு, நம்ம அப்படியே பையை வேலையை விட்டு நின்றுவோமா அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் கேட்குறாங்க. உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை இப்போ நம்ம நின்றனா நல்லா இருக்காது, பொருளெல்லாம் மாற்றிட்டோம், அந்த பொருளை சேல்ஸ் பண்ணது வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பொருளை வாங்கிட்டு போனவன் கண்டிப்பாக பொருள் தரமாக இல்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஆகி கடைக்கு வருவான். கடையில் வந்தோடனே நம்ம லூஸ் ஓனர் என்னத்தையாவது டென்ஷனில் என்னத்தையாவது பேசுவோம். அவன் ஒன்று ஸ்டேஷனுக்கு போவான், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவான். எங்கே போனாலும் நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு இதுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம லேபர் தான். என்ன வேலைக்கு வேணா வரப்போகிறோம், போனால் போக போகிறோம். அதே மாதிரி தான் மற்ற ஸ்டாஃபும். சரியா? அதனால் ஓனர் தான் இதுக்கு பொறுப்பு. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி 5 நாள் முடிஞ்சோன்னா கடைக்கு வராரு. அப்பா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போது 2-3 பேர் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பரவாயில்லையே, அந்த சாமியார் சொன்ன மாதிரி 5 நாள் கழிச்சு வியாபாரம் நல்லா வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்னது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு. எங்கள் வீடு பால் காய்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணவங்க, அதனால் எங்கள் சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நாங்கள் வாங்கணும். இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தால் அவங்க சொந்தக்காரங்களே வாங்கி தந்துருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நாங்கள் தான் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுனால அது எங்களுக்கு லாபம் அப்படிங்கிறாங்க. சார் சோஃபா செட்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே இருக்குது. சோஃபா எல்லாமே இங்கே மாடல் பாருங்கள், குடோனில் இருக்குது. ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி எல்லாமே இங்கேயே இருக்குது. ஏன்னா இன்னும் வருகின்ற காலங்களில் பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி தான், யோசல் பாத்திரமாக இருந்தாலும் சரி தான், நாங்கள் சேல்ஸ் பண்ணலாம், அதையும் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பில்டப் பண்ணுறாரு. அப்படிங்களா, சரி சரி ரொம்ப பெருமையாக இருக்குது, அப்படி சந்தோஷமாக இருக்குது, எங்கள் ஏரியாவில் இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு லோக்கல் தானே அப்படிங்கிறாங்க. உங்கள் கடையிலேருந்து 4 வீடு தள்ளி தான் எனக்கு வீடு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி விட்டுருவாங்க. பொருளை புறம் பார்த்துட்டு இந்த பொருள் நல்லா இருக்குது, அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொருள்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு எவ்வளோ வருது சார் அப்படிங்கிறாங்க. 2.5 லட்ச ரூபா வருது அப்படிங்கிறாங்க. சார் லோக்கலாக தான் இருக்கும், பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 5000 குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் 5000 தான் குறைக்கிங்க அப்படிங்கிறாங்களே. சார் இது மேலே கட்டாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனா போடுவார். இன்னும் 2 லட்ச ரூபாய்க்கு பில்லை போடுறாங்க. பில்லை போட்டு கொடுக்குறாங்க. 5000 குறைச்சிக்கிறாரு. 2,45,000 வாங்குறாரு. வாங்கிட்டு சிரிக்கிறாரு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா அந்த வேலை தான் முடிஞ்சோடனே 2 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிடுச்சு, வெரி குட் வெரி குட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு எல்லா பொருளையும் வச்சிடுறாங்க. சரி பால் காய்ப்பு முடிஞ்சப்பறம் அந்த பொருளை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பால் காய்ப்பு 2 நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுநாளுமே 2-3 வியாபாரம் ஆகுது. பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்போ நினைக்காரு, சாமியார் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம காலையில் இது வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேலை பார்க்குற 2 ஸ்டாஃப் தானே பொருள் எல்லாம் மாற்றிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. பொருளை வாங்கிட்டு போனோன்னா ஒருத்தரும் பிரச்சனை பண்ணலையே, அப்போ டூப்ளிகேட் பொருள் நல்லா தான் ஓடுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க மனசில். இந்த சூழ்நிலையில் அந்த பால் காய்ப்பு நடக்குது. பால் காய்ப்பு நடக்கையில் அந்த பொருள் பூரா அங்கே இருக்குது. இப்போ இதை பார்த்து பால் காய்ப்பு வந்த நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த பொருள் இந்த பொருளே வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எது வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினோம் அப்படிங்கிறாங்க. இந்த பொருள்லாம் பார்க்க ஒரிஜினல் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் இல்லையா, கம்பெனி பொருள் எல்லாமே அப்படிங்கிறாங்க. ஏங்க இதே கம்பெனி பொருள் என்கிட்ட இருக்குது, நீங்கள் கம்பெனி பொருளுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி இருங்க, எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தன் மெக்கானிக்கல் இருக்கான், அந்த இதெல்லாம் பார்ப்பான், நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடியவன் இருக்கான், அவனை வர சொல்கிறேன், அது ஒரிஜினலாக சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. அவனை வர சொல்கிறாங்க. கலத்தி பார்க்குறாங்க. இன்ஜின் பேர் பார்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது. இதை பார்த்தோன்னா ரொம்பவே அரண்டுறாரு. ஸ்டிக்கர் மட்டும்தான் கம்பெனி பேராக இருக்குது, மீதி எல்லாமே போர்ஜரி பொருளாக இருக்குது. இதை பார்த்தோன்னா அந்த பொருள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆனவுடனே நேராக கடைக்கு வராரு. ஓனர் இருக்காங்களா அப்படிங்கிறான். பொருள் நல்லா இருக்கணும்னா வாழ்த்து வரீங்களா, வாங்க 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 அப்படிங்கிறாங்க. வாழ்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ஓங்கி முகத்தில் ஒன்று போடுதாரு. என்னங்க நான் நல்லா இருக்கான்னு கேட்டால் எப்படி கொடுக்குறீங்க, உங்கள் ஊரில் வாழ்த்துனா எப்படி தான் வாழ்த்துவீங்களா அப்படின்னா, வாழ்த்தே வந்திருக்கேன், ஒன்றத்துக்காகாத பொருளை கொடுத்து இந்த மாதிரி ஊர் உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கே அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, நான் ஒன்றத்துக்காக பொருளும் கொடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், அணையாக்கும் பூனையாக்குங்காரு. பாரு ஒன்றத்துக்காகாத பொருளை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் வச்சு நாங்கள் செக் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இவங்க அந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. நீ இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஏமாற்று பொருளை பூரா இந்த ஏரியாவில் விற்றுட்ருக்கியோ, இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கடையில் வச்சதவர் எவ்வளோ பாரம்பரியமாக வச்சுருந்தா தெரியுமா, எவ்வளோ உண்மையும் உழைப்பையும் அதை காமிச்சிட்டு இருந்தால் தெரியுமா. நீ கொஞ்ச நாள் தான் ஆச்சு, கொஞ்ச நாள்லேயே டூப்ளிகேட் பொருள் வைக்கிறியா, நீ என்ன செய்கிற பாருன்னு சொல்லிட்டு கடையில் உள்ள இதை பூரா நொறுக்குதுக்கு போகிறாங்க. உடனே கடையிலாம் டேமேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் கேஸை போட்டுருவேன் வச்சிடும் அப்படி. நீ என்னடா கேஸை போடுறது, நான் போடுறேன்டா அவன் மேலே கேஸை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவங்க சொல்லுறாங்க, இந்த டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் லீகலாக பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போய் லீகல் கேஸ் போடுறாங்க. அப்புறம் இன்னொரு பொருள் வாங்கினவங்க வராரு. என்னையா கிரைண்டர் கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. நல்ல கிரைண்டர் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே ஓட்டி காட்டு அப்படிங்கிறாங்க.
இருங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஓடவே இல்லை. என்னங்க ஓட மாட்டேங்குது அப்படிங்க. நொன்னங்க ஓட மாட்டேங்குது, கரண்ட் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ லைட் இருக்கலையா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை இன்வெர்ட்டர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு பார்க்காரு. கரண்டில் தான் இருக்குது. ஆமாம் கரண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது லூஸ் கான்டாக்டாக இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. ஓடவே மாட்டேங்குது. இப்படி தான் பொருளெலாம் ஏமாற்றிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆகா இப்போ தான் ஒருத்தன் வந்து பொருள்லாம் இதாகிடுன்னு சொல்லிட்டு அவன் லேபர் கோர்ட்லேருந்து நோட்டீஸும் அனுப்பியிருக்கான். இவன் வேறு பொருள் சரியில்லைங்கானா என்னதான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஓனரு, நீங்கள் கம்பெனியில் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க, வண்டியில் வருது இறக்குறாங்க, நாங்கள் அதை பார்க்குறோம், இதானே எங்களுக்கு தெரியும், மற்றபடி நாங்கள் லேபர் எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே கூட இருக்கிற 2 3 ஸ்டாஃபுக்கு தெரியுது நம்ம எதுக்கு சொல்லுவானே, நம்ம சொல்லிக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறவன்ட்டு நம்ம ஏன் வருஷத்துக்கு சம்பாதிப்பானே, இவனை 2 பேர் தான் மாற்றுறான்னு ஓனர்கிட்ட சொன்னோம்னா இவங்க நம்மகிட்ட தப்பாக நினைப்பாங்க. நாளைக்கு இந்த பொருள் மாற்றுறவங்க நாளைக்கு நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூச்சு கட்டாமல் இருக்காங்க. அப்போ அந்த பொருள் பூரா டூப்ளிகேட்டுங்க. அப்போ கம்பெனிக்காரங்க நம்ம டூப்ளிகேட் பொருள் தராங்களா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நேராக கம்பெனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பின பொருள் எல்லாமே டூப்ளிகேட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், உங்களை மாதிரி ஏகப்பட்ட கடைக்கு நாங்கள் பொருள் கொடுக்குறோம் சரிங்களா. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நான் பண்ணுறேன். தரத்தால் தான் நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஃபர்னிச்சர் ஐட்டத்தை நாங்கள் உருவாக்குறதில்ல இல்லைங்கிட்டா. இதெல்லாம் பேசிகிட்டு கூடாது, உனக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் விற்ற பொருளெல்லாம் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து கன்சூமர் கோர்ட்டில் கேஸை போட்டிருக்கான். ஒருவன் வந்து கேஸ் போடுன்னு சொல்லிட்டு போகிறான். எத்தனை பேர் கேஸை சமாளிக்க முடியும். சரியில்லை, இப்போ நான் உங்ககிட்ட தானே பொருள் வாங்கினேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாரு, உனக்கு மதிப்பு மரியாதையை வச்சுருக்கேன், இதுக்கு மேலே நீ தப்பாக தவறாக பேசுகிறேன்னா வெளுத்துப்பிடும் வெளுத்து அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பொருள் என்னை ஏமாற்றிட்டீங்க, என்னை சுற்றி இருக்கவங்கனால தான் எனக்கு பிரச்சனை வரும்னு ஒரு லெட்ரு வந்துருந்துச்சு. அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்க தான் நீங்களும், நீங்கள் தான் எனக்கு பிரச்சனை கிளப்பி போடுறீங்க, ஒழுங்கு மரியாதை நல்ல பொருள் தாங்க, நான் பார்ட்டிக்காரன்ட்ட கொடுத்து சமரசம் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் உனக்கு வந்து முழு மதிப்போட பொருளே தரலை. நீ 1,00,000 ரூபா பொருளுக்கு நீ வெறும் 25,000 தான், 75,000 நீ எனக்கு தரணும். அந்த பொருளை பூரா கொண்டு ஒப்படை, என்ன மீதி பணத்தை செட்டில் பண்ணு. இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, தந்தது டூப்ளிகேட் பொருள், உங்கள் பொருள் பூரா கடையில் இருக்குது, அவ்வளோத்தையும் பொருள் எடுத்து ஒரிஜினல் கொடுங்க, இல்லை நான் வேறு ஆள்கிட்ட கூட வாங்கிக்கிறேன், எனக்கு ஏன் காசு வேணும் அப்படிங்கிறாரு. காசு வேணுமா, அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்பெனிலேருந்து வராங்க. மிஸ்டர் மனோஜ், என்ன நீங்கள் ஃபோனில் வந்து ஓனர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஓனர்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறேன்னா, உண்மையை தானே சொன்னேன், இந்த பொருள் பூரா யார் பொருள் அப்படிங்கிறாங்க. எங்கள் பொருள் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் பொருள் மாதிரி தான் இருக்கலை, உங்கள் பொருளே தான், உங்கள் பொருள் வந்து வாங்குறவங்க எல்லாம் டூப்ளிகேட்டுங்கிறாங்க, டூப்ளிகேட் பொருளை ஊற்றியான்னு சொல்லிட்டு நீ வந்து கை நீட்டுறாங்க, என் மேலே கேஸை போடுறாங்க, நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமா, எனக்கு தேவை கிடையாது, அதனால் இந்த பொருளை எடுத்துகிட்டு எனக்கு காசு தர சொல்லுங்கள் கம்பெனியில் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொருள்லாம் திறந்து பார்க்குறாங்க. என்ன மனோஜ் சார், எங்கிட்ட வாங்கினது ஒரிஜினல் பொருள், அந்த பொருளை எங்கேயோ வச்சுட்டு டூப்ளிகேட் பொருளை இறக்கிட்டு எங்கிட்ட அதை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்தலான்னு பார்க்கிங்களா. இப்படியான நோதனா மோசடி செய்கிறது நாங்கள் கிடைச்சோமா, எங்கள் கம்பெனி அப்படி கம்பெனி கிடையாது சரிங்களா. ஒழுங்கு மரியாதை எங்கள் பணம் வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பொருள் வந்தாகணும் அப்படிங்கிற, எனக்கு என் உண்மையான பொருளை தராமல் நீங்கள் வந்திருக்கீங்களா. 2 பேருக்குமே வார்த்தை இது வருது. உடனே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை மனோஜ், நாங்கள் போலீஸுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நேராக போலீஸுக்கு போயிடுறாங்க. போலீஸுக்கு போய்ட்டு சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட பொருள் வாங்கிட்டு பணத்தை கொடுக்க சொன்னோம்னா அது தரமான பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருளை மாற்றி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவரை கூப்பிட்டுங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வர்றாங்க. உடனே என்ன மனோஜ், நீங்கள் வந்து உங்கள் கடையில் பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஒரு வாட்டி நான் பாதி பொருளை நாங்கள் ஸ்டேஷன் வந்து வாங்கி தந்துருக்கோம், இப்போ என்னன்னா நீங்கள் தரமான பொருள் விட்டுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் பொருள் நானாக சார் உற்பத்தி பண்ணுற கம்பெனி இவங்ககிட்ட தான் வாங்கி நான் வச்சுருக்கிறேன், எனக்கு வேறு டீலர்ஷிப் கிடையாது என்கிட்ட. இவங்க வந்து இப்போ வந்து நான் தரமான பொருளை வைக்கல, வேறு பொருள் மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு பொருள் வாங்குறதுக்கு இடம் எங்கே சார் இருக்குது அப்படிங்க. அது எனக்கு எப்படி தெரியும், விசாரிச்சா தான் தெரியும். முதல்ல கம்பெனிக்காரங்களுக்கு நீ செட்டில் பண்ணி பணத்தை செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு அவங்க தரமான பொருளே தரலன்னா எப்படி சார் செட்டில் பண்ண முடியும், நான் வேணா கோர்ட்டில் கேஸை பார்த்துக்குவேன் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கோர்ட்டில் கேஸ் பார்க்க வெளியே போங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சார் எங்களை ஏமாற்றிருக்கார் சார், ஃபோர்ஜரிங்கிறதுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்க பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா, பணம் தரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. கம்பெனிக்காரங்களும் இல்லைங்கிறாங்க, இவரும் இல்லைங்கிறாங்க. அப்போ வெளில போயிருங்க, ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட்டை மீறிட்டான் அப்படின்னு சொன்னால் பணம் தரணும் வைக்கணும்னு சொல்லலாம். எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லை, பணம் தரணும் வைக்கணும் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை, பொருள் வாங்கினதுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தானே புல் இல்லாமல் சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் கவுந்துட்டு இருக்காரு. நீங்களாம் வந்து ஸ்டேஷன் வந்து பேசுகிற அளவுக்கு இருக்குன்னு பேர் அப்படிங்கிறாங்க. இவர் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துடுறாங்க. கம்பெனிக்கு அவங்க போயிடுறாங்க. மேனேஜர் போய் சொல்கிறாரு அந்த ஃபர்னிச்சர் கம்பெனிக்கார்ட்ட, இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்லேருந்து நமக்கு பெட்டிஷன் எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க.
அந்த மனோஜ் வந்து துட்டு கொடுத்து செட் பண்ணியிருப்பான். அவன் திருட்டு பயலா இருக்கான். ஒரிஜினல் பொருளை பூரா வாங்கிட்டு டூப்ளிகேட் பொருளை மாற்றி வச்சுருக்கான். அதை நம்மகிட்ட தந்து அதை கழிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கான். அவனை சும்மையே விடக்கூடாது. அவன் எந்த வழியாக போகிறான் எந்த வழியாக வரான்னு பாருங்கள். நம்ம ஏதாவது பண்ணி தாகணும் அப்படிங்கிறாங்க. சார் லீகலாக பண்ணுவோம் சார் அப்படிங்கிறாங்க. லீகலாகவும் மூவ் பண்ணுவோம். அவனுக்கு கொஞ்சம் டேமேஜை பண்ணி விடுவோம். நம்ம பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட டூப்ளிகேட் பொருள் தரலான்னு பார்க்குறான். பணம் கொடுக்காம இருக்குது, எஸ்கேப் ஆகுதுனால அவனை பார்க்குறான். அவனுக்கு இருக்க மூலதனத்தை வச்சு தானே அவன் வந்து ஆடிட்டு இருக்கான். மூலதனத்தை நொறுக்குனா சரி வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. சார் அவனுக்கு மூலதனம் என்ன சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த காரில் போய் சீனை போடுறதுனால தானே அங்கங்கே இது பண்ணிகிட்டு இருக்கான். அவன் காரை ஒரு தட்டி விடுங்க. தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நொறுக்கிடும். நொறுங்கிட்டுனா ஒரு ஓட்ட வண்டியில் வருவான், ஒரு எக்ஸல்லையோ இல்லை இதுலையோ வருவான். இல்லை அவன்கிட்ட பைக்கே இல்லாத மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பஸ்ஸுலேயோ ஆட்டோவில் வந்து தொழில் பண்ணட்டும். இந்த டூப்ளிகேட் பொருள்லாம் வந்து செருப்படி வாங்கட்டும். இல்லை நம்ம பொருளை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு அதை பதுக்கி விற்கிறானா, இதை பேருக்கு வச்சுருக்கானான்னு தெரியல. நம்மளை ஏமாத்துறது தான் செய்கிறானா, மக்களை ஏமாத்துறது தான் செய்கிறானான்னு தெரியல. ஆனால் நம்ம இவன் மேலே லீகலாக கேஸ் போடுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம செஞ்சுருவோம். என்ன நம்மகிட்ட பொருள் வாங்கினதுக்கு ஆதாரம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் நம்ம கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் பொருளுக்கு பில் கொடுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த வேலையை யார் பார்த்தா அப்படிங்கிறாங்க. சார் குமரேசன் தான் எல்லா இதுலேயுமே பில் போட்டார் அப்படிங்கிறாங்க. அவரை கூப்பிட்றாங்க. பில் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுக்க வேண்டியது, நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் மனோஜ் தான் அப்படி கேட்டார். அவன் நம்மளை ஏமாற்றணும்னு எல்லாம் கேட்க தான் செய்வான். நீங்கள் வந்து கம்பெனியில் எப்படி இருக்க வேண்டாமா, எனக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் புதுசாக தொழில் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே நீங்கள் பில் கொடுத்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு நான் போட வேண்டியிருக்கும். அதனால் எனக்கு பில் கொடுக்காம கொடுங்க, நான் கொஞ்சம் அதில் ஏற்றி இறக்கி இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவான். இப்போ பாரு, நம்ம பொருளை டூப்ளிகேட்டுங்கிறான். ஊர் உலகத்துக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தினா நம்ம கம்பெனிக்கு அசிங்கம். சார் ரைட்டு, நம்ம லீகல் அட்வைசர்கிட்ட பேசி அவன் மேலே ஒரு கேஸை போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. லீகல் அட்வைசர்கிட்ட மேனேஜர் பேசுகிறாங்க. பேசணுன்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மனோஜ் மேலே ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்புகிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கடையில் பொருளை மாற்றி வச்சு ஸ்டாஃப் வராங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் நாளைலேருந்து வேலைக்கு வரல சார் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வரல சார் அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட இருக்கிற 4 பேர்னு சொல்கிறாங்க. இவங்களும் வரலாம், நானும் வரல சார் அப்படிங்கிறாங்க. வரலையா அப்படிங்கிறாங்க. சார் அப்போ எல்லோரும் போக, நான் புதுசாக ஆள் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சார் எங்கள் சம்பளத்தை பூரா செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நானே பல பிரச்சனைகள் நினைஞ்சிட்ருக்கேன், நான் எப்படி சம்பளத்தை செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், சம்பளத்தை செட்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் லேபர் கோர்ட்டுக்கு போண்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நீங்களாம் படாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தரணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சார் 1,50,000 ரூபா தரணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் எடுத்து கொடுத்துட்றாரு. எந்த பணமும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஸ்டாஃபும் வேணுமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கையில் முத்து வராது. என்னடா ஒத்தியில் உட்காந்து டீ ஆற்றிட்டுருக்க, அவங்க லேபர்லாம் அங்கே அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வேலையை நிப்பாட்டண்டா அப்படிங்கிறாங்க. என்னடா யாருமே வேலையை நிப்பாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஓவராக பேசிகிட்டு இருந்தாங்க, அதான் நிப்பாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி என்ன நீ வீட்டுக்கே சரியாக வரமாட்டே அப்படிங்கிறாங்க. ஏன் நேற்று வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. மனசு சரியில்லை, அதான் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி தகவல் சொன்னேன் அப்படிங்க. யார்ட்டையும் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி என்னம்மா ஏதான்னு பருத்து வச்சுட்ருக்காடா அப்படிங்கிறாங்க. என் முதல்ல வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது, கடையில் தான் யாரும் இல்லையே, நீ இருக்கிறியா கடையில் அப்படிங்கிறாங்க. சரி நான் இருக்கேன், நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்து கடையில் உட்காந்துருக்காரு. 2 மணி நேரம் பொருள் வாங்க வராங்க. பொருள் வாங்கினோடனே இந்த பொருள் விலை தெரியலன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் மனோஜ் பொருள் வாங்கியிருக்காங்க ஆளு, எனக்கு விலைலாம் தெரில அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நீ எந்த பொருளையும் கொடுத்துடாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணி கேட்குறாங்க. என்ன யாரை விட்டு வந்துருக்க கடையில் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முத்துன்னு இருக்காங்க கடையில் அப்படிங்கிறாங்க. முத்தா, முத்துக்கு நம்மளும் தான் ஆகாதாங்க, நம்மளுக்கு கெடுக்கணும் தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்கள் முத்த புண்ணியம் விட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இவனை உள்ள விட்டு நான் உடனே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு ஓடுறாங்க. உடனே அதுக்குள்ளே வந்த கஸ்டமர் போயிடுறாங்க. என்னடா வந்த கஸ்டமர் விட்டியா அப்படிங்கிறாங்க. நான் தான் விலை என்னன்னு கேட்டேன், நான் வந்து பார்த்துக்கிறேன்னா அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா வச்சு ஒன்றும் செய்ய முடியாது முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வந்து லட்சக்கணக்கில் விற்று பயங்கரமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ போய்ட்டு வர, நான் பார்த்துக்கிறேன், பொண்ணாட்ட பேசினேன்டா அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. உனக்கு உதவி பண்ண நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவசர அவசரமாக வீட்டுக்கு வராது. வந்தோடனே அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த உண்டியில் உடைக்க போகிறேன் அப்படிங்கிறேன். என்னப்பா அதுக்குள்ளே காசு எடுத்துட்டுலாம் மாடிக்கி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஐடி கம்பெனிக்காரங்க ஒரு 3 பேர் ரெகுலராக ஓட்டுறதுக்கு கார் கேட்குறாங்க. நம்மகிட்ட 2 கார் தான் இருக்குது. இன்னொரு காரும் வாங்கிட்டோம்னா 3 காராக வாடகை கொடுத்துலாம்லப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு கார் வாங்க காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா காசு கொஞ்சம் இருக்குது, உண்டியில் ஒரு 30,000 ரூபா இருக்குதுப்பா, அதையும் எடுத்தால் சரியாக வரும்பா அப்படிங்கிறாங்க. சரி எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள்கிட்ட பெருமையாக சொன்னேன்ப்பா, அந்த உண்டியில் காசு இருந்தோன்னே மாடியில் வீட்டு கட்டுறோன்னு சொல்லிட்டு அதான் ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மீனாட்ட சொல்லி எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுலேருந்து வராங்க. மீனா இன்னொரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே நம்மகிட்ட 2 வண்டி இருக்குது, அதுவே சரியாக ஓடுறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சிரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள்
ஏற்கனவே 2 காரு ஓடலைன்னு சொல்லி தெரு வந்து இன்னையும் அலையுதான். இதில் வந்து இன்னொரு காரு வாங்கி ஓட்ட போகிறானா அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பாரு, அம்மா வந்து இகழ்ச்சியாக பேசல, நீ பேசாத. இங்கே பாரு, ஒரு ஐடி கம்பெனிக்காரங்க ஒரு 3 பேர் ரெகுலராக கார் ஓட்டுறதுக்கு கேட்குறாங்க. நம்மளுக்கு 3 கார் ஓடிச்சுன்னா என்ன, நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். ஒரு நாளைக்கு வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு காருக்கும் 10,000 இருந்தால் 30,000 ஆச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே 10,000 எப்படிங்க தருவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, ஒரு காரில் வந்து 4 பேரை ஏற்றி கொண்டு இறக்கணும், சரியா? அப்படிங்கும்போது 12 பேர் என்ன, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 2,500 கணக்கு பண்ணி கொடுக்காங்க, 10,000 தராங்க. நம்மளுக்கு எப்படின்னாலும் ஒரு 2,000 செலவாகும். நம்மளுக்கு 8,000 கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு காருக்கு. அப்போ 3 காருக்குன்னு என்னாச்சு, வாடகை வந்து அவங்க இந்த நம்ம ஓட்டுறவங்களுக்கு 1,000 போனால் நம்மளுக்கு 7,000, 27,000 ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வாயை பொளக்குறாங்க. ரோஹிணிக்கு சரியான இது, அப்போ காரில் எவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இந்த மாதிரி தான் வந்து சிந்தனை பண்ணணும். மீனா அந்த உண்டியல் பணத்தை எடுத்துகிட்டு போட்டோம். முத்து தேவைப்பட்டா ஏன்டா ஒரு 50,000 இருக்குது வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் அவனுக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம், வாங்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க அப்படிங்கிற. அப்பா நீ சொல்லுது சூப்பர் தான்ப்பா, நான் வேணாம்ப்பா அந்த 25,000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25,000 போய் வாங்கி எடுத்துகிட்டு போய் உண்டியல் எடுத்துகிட்டு போய் இன்னொரு காரை புக் பண்ணுறாங்க. மீனா கார் நல்லா இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் கார் நல்லா இருக்குது, நாளையிலேருந்து வாடகைக்கு ஆஃபர் போயிருங்களாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போயிரும் மீனா, இந்த காரை மட்டும் காமிச்சிட்டு வந்துருங்க அப்படிங்க. எங்கள் கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மீனா கோயில் போக தான் செய்யணும், ஆனால் வந்து நம்ம தொழில் தானே நம்மளுக்கு தெய்வம், அதனால் நான் வந்து முதல்ல காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப்பில் போய் காமிக்கிறாங்க. எங்களுக்கு கார் 3 காருமே பிடிச்சிருக்கு, நாளைக்குலேருந்து வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அட்வான்ஸ் எதுவும் கிடைக்குமா சார் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு முதல் நாள் கார் கொண்டு வாங்க, 3 காருக்குமே அட்வான்ஸ் தந்துடுறோம், ஒவ்வொரு காருக்கும் 50,000 அட்வான்ஸ் தந்துடுறோம், ரெகுலராக கார் தினம் 365 நாளும் ஓட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கி கொண்டு மீனாட்ட கொடுக்குறாங்க. காரு அந்த ஐடி கம்பெனிக்கு ஸ்டாஃபை ஏற்றி கொண்டு விடுறதுக்கு வைக்கிறதுக்கு போகுது. நல்லாவே வருமானம் வருது. அந்த உண்டியலில் நல்லாவே சேர்த்து வச்சுக்கிட்டே வராங்க. உண்டியல் நல்லாவே நிறைஞ்சிருது. நிறைஞ்சோன்னா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, அப்பா உண்டியல் நிறைஞ்சிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம், விஜயாவுக்கு சரியான கடுப்பு. அதுக்குள்ளே உண்டியல் நிறைஞ்சிட்டா, உண்டியலே பெரிய உண்டியல்ல அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி அப்போ உண்டியலை நம்ம உடச்சி எண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி எண்ணுறாங்க. எண்ணெயில் பார்த்தா கிட்டத்தட்ட அதில் 7,5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்பா 5 லட்ச ரூபா இருந்தாலே மேலே ரூம் கட்டிடலான்னு சொன்னீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்டக்டர் அப்படி தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அதோட கூட இருக்கலப்பா அப்படிங்கிறாங்க. முத்தா பொண்ணு செய், 5 லட்ச ரூபாயை வீட்டுக்கு வை, மீதி 2,5 லட்ச ரூபா இருக்குல்ல, இன்னொரு கார் வாங்கு. அம்மா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கார் வாங்கி விட்டு நீ பெரிய ஆளாவா அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான்ப்பா, 3 கார் ஐடி கம்பெனிக்காரங்களுக்கு ஓடுது, இன்னும் கொஞ்சம் ஐடி கம்பெனிக்காரங்க யாரும் வராங்களான்னு கேட்டால் இன்னொரு காரையும் ஓட விட்டுடலாம்ப்பா, டிரைவருக்கு தான் இன்னொரு டிரைவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அது டிரைவர் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டிரைவர் தான்ப்பா தேடணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்பா நான் கார் ஓட்டுவேன், நான் வரலாமா அப்படிங்கிறாங்க. எப்பா நீ வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் எனக்கு வயசாகிட்டு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க, உங்களுக்கு வந்து வயசாகி போச்சு, நீங்கள் செத்தனாமல் இருங்க, அவனுக்கு நீங்கள் உழைச்சி கொண்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், முத்து கூட நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீலாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. நான் வாரேன்டா, சும்மா வரலடா, சம்பளம் கொடுத்துட்றா அப்படிங்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறது பிரச்சனை இல்லைப்பா, உன்னை போய்ட்டு நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லப்பா அப்படிங்கிறேன். எனக்கு என்னடா கஷ்டம், காலையில் ஐடி கம்பெனிக்காரங்களை ஏற்றி கொண்டு கம்பெனியில் விடணும், அப்புறம் சாயந்தரம் கொண்டு விடணும், நைட்டு நீ வீட்டுக்கு வரும்போது சேர்ந்து வந்துருப்போம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் உங்கள் வயசுக்கு சரியாக வராது அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நான் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, நீ வீட்டில் இருப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நீனும் எனக்கு வயசாகிட்டு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன இப்போ ஒரு காரை போய் நம்ம வாங்குவோம், என்ன காரை வாங்கிட்டு அந்த காரை அப்பா ஓட்டுறேன், அப்பா ஓட்டுறது அழகு நிற்பார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி நேராக ஷோரூம் போகிறாங்க, காரை வாங்குறாங்க. ஏம்மா வெளில வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சூப்பராக கார் ஓட்டுறாங்க. கார் ஓட்டுறதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் ஏறட்டுமா அப்படிங்க. யாருங்க அப்படிங்க, யார் அப்படிங்கிறாங்க. முன்னாடி விஜயா உட்காடுறாங்க, இந்த சைடு அண்ணாமலை கார் ஓட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இறங்கி வராங்க. விஜயாவுக்கு சரியான சிரிப்பு, என் வீட்டுக்கார் கார் ஓட்டுவார் நினச்சி பார்க்கல, கார் ஓட்டுவாங்களான்னு சொல்லிட்டு, எங்க உங்களுக்கு காரே ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சு எனக்கு கார் ஓட்ட தெரியாதா, அவ்வளோ பெரிய மிஷினே ஓட்டிட்டேன், இது பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஒரு நாளும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ ஒரு நாளும் கேட்கல, லைசன்ஸ்லாம் நான் எப்பவுமே போட்டு வச்சுருந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. முத்து நாளிலேருந்து அப்பா வரேன் உனக்கு டிரைவரா அப்படிங்கிறாங்க. சரிப்பா இதுக்கு எதுவும் ஆஃபர் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஐடி கம்பெனிக்காரங்க ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு, சார் இன்னொரு கார் ஒன்று வாங்கியிருக்காது, ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறாங்க. தம்பி நானே இன்னொரு கார் கேட்கலாம்னு நினச்சேன், ஏதாவது கொண்ட காரில் கூட ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு 5 ஸ்டாஃப் வந்து வராங்க, அதில் ஏற்றிடலாமா அப்படிங்கிறாங்க. இது பெரிய கார் தான் சார், ஏற்றிடலாம் சார் அப்படிங்கிறாங்க. ரைட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது,
காரை வந்து இன்னைக்கு காமிச்சா தான் ஓகே பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்போ அந்த காரை காமிச்சிட்டு வரமான்ட்டு போகிறாங்க. கார் அவங்களுக்கு பிடிச்சிருது. நாளையிலேருந்து சேர்ந்தாப்புலயே 4 கார் வந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. 4 காரும் ஓடுது. உடனே விஜயா வந்து அண்ணன் மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் இங்கே பாரு, நீ வந்து கோர்ட்டு நாடு நனைஞ்சிட்டு கிடக்க, உன் கடையிலேருந்து ரூபா வருமானம் இல்லை, டூப்ளிகேட் பொருளை விற்கன்னு சொல்லிட்டு உன் கடைக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. அந்த முத்தை பாரு, 1 காரு 2 காரு 3 காரு 4 காரு வாங்கிட்டான். பாரு இப்போ ஜே 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 ஜேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா இப்படி இருக்கேடா, ஒரு நாளைக்கு அவன் வருமானம் மட்டுமே 30,000 ரூபாய்க்கு மேலே பார்க்குறான். நீ என்னன்னா வெறும் 30 ரூபாய்க்கு கூட நீ ஓட்ட மாட்டுற அப்படிங்கிறாங்க. அம்மா நான் என்னம்மா செய்கிறது, இந்த மாதிரி கம்பெனியில் பொருள் வாங்கினவன் கேஸை போடுறான், கம்பெனிக்காரன் நம்ம டூப்ளிகேட் பொருளை தரான், நிற்கிற வந்து வேலை பார்த்த ஸ்டாஃப் போடுறான்னு நின்றுட்டானுங்க. இப்போ வேலைக்கும் ஆள் இல்லை, அது போக வந்து வியாபாரமும் இல்லை, டூப்ளிகேட் பொருளை விற்கிறவன் பேராயிருச்சு, இந்த பொருள் வாங்கிறதுக்கும் யாரும் இல்லை, இப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரிலம்மா அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நம்மளை வண்டி விட்டு வெளில இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாருடா, நானே வயசான காலத்தில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து காரை ஓட்டுறேன், அதே மாதிரி உங்ககிட்டையும் கார் இருக்குது, அந்த காரை வச்சு நீ என்ன செய்யலாம், போட மாற்றி முத்து கூட ஒரு ஐடி கம்பெனிக்காரன் ஓட்டினா தினம் வந்து ஒரு 7,000 8,000 கிடைக்கும், அதுக்கு வேணால் முத்து வழி பண்ணி விடுவான் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன், இந்த முத்து மாதிரி டிரைவராக அலைய முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய் நானும் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்த எம்ப்ளாயி தான், நானும் பென்ஷன் அங்கே தான் செய்கிறேன், ஏன்னா ஆனாலும் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை ஓட்டுறேன். எனக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா தரான், மாதம் 30,000 சம்பளம் எனக்கு. இந்த 30,000 சம்பளம் கூட உனக்கு லாபம் வரலன்னா நீ பேசாமல் உன் கடை நடத்த காட்டிலும் இப்படி ஒரு காரை வாங்கி ஒரு வாய்ப்பு வச்சு ஓட்ட வேண்டியதுனா, நீ டிரைவர்னு இருந்த இன்னைக்கு பாரு மாடியில் வீடியும் கட்டிட்டான், 4 காருக்கும் ஓனராக இருக்கான், ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் சம்பாதிக்கான், என்னை மாதிரி ஒரு 4 பேருக்கு அவன் ஓனராக இருக்கான், சரியா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அதெல்லாம் சரி வராது, நான் கம்பெனி எப்படியோ டெவலப் பண்ணி காட்டுறேன், மனோஜ் வந்து எப்படி வருவான்னு பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ வந்தால் சந்தோஷம் தானே, ஆனால் வருவேன்னு சொல்லிட்டு இருக்க தவிர்த்து இப்படி மூட நம்பிக்கையிலையும் இப்படி இருக்க, அது போக பொருளை எப்படி இது பண்ணணும் உனக்கு இதே தெரியலையா அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே மனோஜ் கடையில் வேலை பார்த்த 2 பேர் தானே பொருளெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பொருளை வந்து ஒரு மண்டபத்தை எடுத்து அவங்க அதை சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. எல்லா பொருளையுமே சேல்ஸ் பண்ணிடுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. இந்த சூழ்நிலையில் இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு ஏற்றாப்புலேயே ஒரு ஃபர்னிச்சர் கடையை போடுறாங்க. போட்டுட்டு மனோஜ் வீட்டுக்கு வராங்க. வந்து சார் இருக்காங்களா, மனோஜ் சார் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. ஆமாம் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்க என்ன விஷயமா இருக்கீங்க, நான் தான் உங்களை வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் வேலைக்கு விட்டாலும் நாங்கள் வரல, நாங்கள் 2 பேரும் புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், அதை நீங்கள் திறப்பு விழாவுக்கு வரோன்னு சொல்லி தான் கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. திறப்பு விழாக்கா, நீங்களே 5க்கும் 10க்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வைக்கிங்களா, இதை நம்புற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு கடை ஒன்று ஓப்பன் ஆக போதா அப்படிங்கிறேன். ஆமாம் ஏதோ ஒரு கடை ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. ஏதோ கடை இல்லை சார், ஃபர்னிச்சர் கடை, அது எங்கள் ஃபர்னிச்சர் கடை சார், ஜம்ஜம் ஃபர்னிச்சர்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோம். அந்த ஜம்ஜம் ஃபர்னிச்சரில் உங்களுக்கு எதுவும் ஃபர்னிச்சருக்கு வேணும், கம்பெனி பொருள் வேணும்னு நம்மகிட்ட வாங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, என்கிட்ட வேலை பார்த்து நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சும்மா அலைஞ்சிட்டு இருந்தீங்க, உங்கள் மாமனார் பணத்தை கொடுத்து உங்களை வந்து ஃபர்னிச்சர் கடை வைக்க இல்லையா, அதே மாதிரி எங்கள் மாமனார் கொஞ்சம் உங்களை வந்து எங்களை கடை ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க, நம்ம கடை நடத்த போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எவனுமே உழைச்சி இது பண்ணல, பூரா மாமனார் காசில் தான் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர் கடைக்கு ஏற்றாப்புலே பண்ணுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா அப்படிங்கிறாங்க, மனசாட்சி இருக்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் ஓனருக்கு மனசாட்சி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் ஏற்றாப்புலே ஆரம்பிக்கும். அதுபோக எங்கள் ஓனர் வந்து சுறுசுறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் ஓனர் 11 மணிக்கும் 12 மணிக்கும் திறப்பார். அதுபோக யாராவது ஒரு மொட்டை கடிதாசி போட்டால் அதை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு கிடப்பார். இப்பேற்பட்டவங்க வந்து வியாபாரம் ஒழுங்காக பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஃபர்னிச்சர் கடை இருக்கும், அந்த இடத்துல நல்லா வாங்கலாம்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் 40 வருஷமாக இப்போ ஏற்கனவே இருந்த ஆள் ஃபர்னிச்சர் கடை நடத்திருக்காரு. அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் ஃபர்னிச்சர் கடை நடத்தினோம், நாங்கள் பெரிய ஆளாக வரணும் நாங்கள் நடத்துவோம், கடைக்கு ஓப்பனு கண்டிப்பாக வந்துடுங்க சார் அப்படிங்கிறாங்க. என் கடைக்கு எதிராகவே நீங்கள் கடை வச்சுட்டு நடத்தி வச்சுருவேன்னு சொல்கிறீங்களா, உங்களை நான் என்ன செய்வோம் பாரு அப்படிங்கிறாங்க. சார் உங்களால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, நாங்கள் உழைச்சி முன்னேறணும்னு நினைக்காம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் கடையை நான் மூட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்கள் கடையில் உள்ள கேஸை நடத்தி நீ ஜெயிச்சு நீ தொழில் பண்ணி உன் டீலர்ஷிப்பை மறுபடியும் புதுப்பிச்சு நடத்தி காமிக்கிறத நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க. என்ன மனோஜ் ரொம்ப கடுப்பாக
இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம கடையில் வேலை பார்த்த 2 ஸ்டாஃபே வந்து புதுசாக வந்து ஃபர்னிச்சர் கடை எனக்கு எதிராளியாக வச்சுட்டானுங்க அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அவ்வளோ விவரமாக இருக்காங்க. இங்கே கடை வச்ச நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த கடையை நடத்த முடியுமா? இல்லை அந்த டூப்ளிகேட் பொருள் என்ன தான் செய்கிறது? ஒரிஜினல் பொருளை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படி கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்ன கல்லால் வந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டு இருந்தானா அவன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, நான்லாம் போகும்போது ஒரு கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருப்பார் பகல்லையே அப்படிங்கிறாங்க. டேய் கடங்கரா ஏன்னா விளங்குவியா? வைப்பியா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாளில் 50,000 கொடுக்கணும், என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் தெரிலம்மா, எப்படி தான் கொடுக்க போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அத்தை அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிறாங்க. தாலியை விற்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. தாலியை விற்றுட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை அதான் தாலி கூட எப்பவுமே விற்றுட்டேனே, மனோஜ் கட்டின கயிறு இருக்குது அது இருக்கட்டும், ஏன்னா நான் வந்துட்டு இதை விற்றுறேன் அப்படிங்கிறாங்க. பாருடா, உன்னை நம்பி வந்ததுக்கு அந்த பிள்ளை வெறும் தாலியை மட்டும்தான் போட்டுருந்தான், அப்போ அதையும் விற்றுட்டு வெறும் கயிறை போட்டிருக்காடா, நீலாம் மனுஷனாடா அப்படிங்கிறாங்க. ஏமா புருஷனுக்காக ஒருத்தி நல்லாமல் செஞ்சுருக்கா, கண்ணகி வந்து மதுரையே எரிச்சிருக்கா, ஆனால் வந்து இவன் எனக்கு இதை செய்ய மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் வக்கனையாக பேசுடா அப்படிங்கிறாங்க. டேய், இந்த முத்து முன்னாடி எப்படி முன்னேறி போய்கிட்டு இருக்கான் பாருடா. அவனுக்கு இருக்க ரூம் இல்லாமல் நான் வந்து அவனை மொட்டை மாடி படுக்கவும் அங்கே படுக்கவும் இங்கே உணவும் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்படியாவது அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த ரூம் விட்டு வெளில போயிடுவாங்க, இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மாடியிலையும் வீடு கட்டி சம்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்றை பாரு, பிழைக்கும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் நீ எப்படி இருக்க? உன் கடையில் வேலை பார்த்தவங்களே உனக்கு எதிராக வந்து கடையை வச்சு அவங்க உட்கார போகிறாங்கிறாங்க. அது இந்த பால் காய்ப்பு ஒன்றை கூப்பிட்றாங்க, அதுவும் அறிவு இல்லாமல் நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பேசணும், நம்ம கடையை நீ எடுத்து நடத்த முடியாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு வியாபாரம் பண்ணி ஜெயிக்கணும்டா, நீ வேற என்ன செஞ்சிருவேன்? நீ டூப்ளிகேட் பொருள் அங்கே போனால் டூப்ளிகேட் பொருள் தந்துடுவான்னு சொல்லி ஒன்றையே சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா நீ அதுலேயும் சங்கடம் தான் போடுவேன், ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடும். முதல்ல அந்த டூப்ளிகேட் பொருளாக வெளியே எடுத்துட்டு ஒரிஜினல் பொருளாக வாங்கி வச்சு விற்கப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் வாங்கினா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுமா அப்படிங்கிறாங்க. டேய், 10 லட்ச ரூபா தானடா, மாமனாருக்கெலாம் பெரிய காசாடா, சொல்லி அனுப்ப சொல்லுடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ காசு எப்படிமா அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கடை வாங்கிறதுக்கு வந்து உங்கள் மாமனார் அனுப்புனார்ல, அது மாதிரி அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எங்கள் அப்பா என்ன வெளியே இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், செழிப்பாக இருக்குது, உங்கள் மாமாட்ட சொல்லி அனுப்ப சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு மேலே எங்கள் வீட்டு கதையை அப்படி ஒரு மாதிரி பேசணும்னா அத்தை ஒரு மாதிரி பேசுவாங்க போலேன்னு சொல்லிட்டு சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மியாக அது போன காதை வச்சுட்டே இருக்காங்க. வித்தியா எடுக்கிறாங்க. வித்தியா என்னடி எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. மாமா மாதிரியே பேசுவேன், பில்டப் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. ரூமில் இருந்தே பேச ஆரம்பித்து வெளில கூட்டு வர்றாங்க. ஆமா, நான் ரோஹிணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மாதிரியே பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைம்மாம்மா, இந்த மாதிரி பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா இப்போ இங்கே ஆடிட்டிங் போயிட்டுருக்குமா, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, அது வந்து ரிலீஃப் ஆகுதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகுமாம்மா. 1 மாதம் ஆகிட்டுனா உனக்கு ஒரு 1 கோடி ரூபா அனுப்பி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ 1 மாதம் ஆகுமாம்மா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு. சரி அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மாமா என்ன சொன்னார் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இல்லை தாங்க ஆடிட்டிங் போயிட்டுருக்கான், கோடிக்கணக்கில் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதனால் அது ரிலீஃப் ஆகுதுக்கு 1 மாதம் ஆகுங்கிறாங்க. 1 மாதம் என்ன ஆண்டி செய்ய முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. 1 மாதம் ஆகுமா, சரி உங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் ஏதோ போர்ட் மீட்டிங்கில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல அதை கேட்டுக்க வேண்டாமா ரோகிணி, யாராக இருந்தாலும் அப்பா என்னாச்சுன்னு இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே ஆண்டி பணம் கேட்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. பணம்னு உடனே கேட்டால் அப்படிமா அவங்க தருவாங்க? இல்லை நல்லா இருக்கீங்களா அங்கிள், வீட்டில் எப்படி இருக்காங்க, அத்தை எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நீ பேசணும், அப்படி பேசினா தானே பணம் தருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி எனக்கு தெரியலை அப்படிங்கிற. இன்னும் பிழைக்க தெரியாமல் இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நினைக்கிறாங்க, நீங்களும் உங்கள் பையனும் பணத்தை வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இப்போ மனோஜ் உட்காந்து திருதுன்னு முடிச்சுட்ருக்காங்க. என்னடா திருதுன்னு முடிச்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சாமியார் 5 நாள் கழிச்சு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொன்னார், இன்னும் பெரிய ஆளே ஆகலையே, அப்போ இந்த சாமியார் டுபாக்கூர் சாமியார் தானோ அப்படி பண்ணிட்டுருக்காரு. முட்டாப்பையில் கோணப்பையில் உனக்கு இப்போ தான் இது தெரியுதா, சாமியாரே முட்டாப்பை தான், அவனை பார்க்க போனால் நீ ஒரு முட்டாப்பையா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஏமா என்ன என்னாலும் சாமியாரை பேசாதமா, ஒருவேளை சாமியார் வந்து நான் ஏதாவது பேசினா எனக்கு ஏதாவது பண்ணி விட்றாங்க அப்படிங்கிறாங்க. லூஸு, முதல்ல உழைச்சி முன்னேற வழியை பாரு. சரி, அந்த லேபர் கேஸ் போட்டது என்னாச்சு, கோர்ட்டில் போட்டது என்னாச்சு, அந்த கன்சியூமர் கோர்ட்டில் போட்டது என்னாச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா லேபர் கேட்டில் போட்டால் அந்த 2 பையங்க இவங்க தான், இவனை பற்றி பிரச்சனை கிடையாது, அவன் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் விட்டுருவான். அங்கே கஷ்டம், கன்சியூமர் கோர்ட்டில் போட்டது தான் இன்னும் வாய்தாக்கு வரலமா, நோட்டீஸோடு இருக்குது, அதுக்கப்புறம் தான் அது தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அங்கே நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும், இல்லை நெஸ்டேட் கொடுக்கணும், என்னடா செய்வே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா தெரியும், ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு என்ன சின்னே தெரிலம்மா, என் மேலே தப்பே இல்லை, கம்பெனிக்காரங்க தான் என் பொருளை மாற்றிட்டாங்க நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இதை அங்கே நம்புவாங்களா அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க,
இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க ஆண்டி, கண்டிப்பாக ஃபைன் தான் போடுவாங்க. ஃபைன் போட்டாங்கன்னா ஃபைன் அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபைன் அமௌண்ட்டுக்கு என்ன செய்வீங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்வேன், உங்கள் பையனை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற அப்படிங்க. பிறகு என்னது ஆண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவே லாக்கில் இருக்கார், இங்கே ஒன்றும் வழி வாய்ப்பு இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, அந்த கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு வேணால் நான் ஏதாவது பண்ணுறேன், வீட்டு பத்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டு பத்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணால் வீட்டுக்கு தெரிஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சால் தானே, வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கிடுவோம். முத்தும் வீட்டுக்கு மேலே வீடு கட்டிட்டான், அப்போ அந்த வீடோட மதிப்பு பயங்கரமாகும். நான் முத்தும் மீனா இல்லாத போது ஃபைனான்சியர் யாரையாவது கூப்பிட்டு வந்து வீட்டை காமிக்கணும். வீட்டை காமிச்சிட்டு நம்ம டாக்குமெண்ட் கொடுத்த உடனே நம்ம கேட்குற பணத்தை தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் சிரிக்கிறாரு. ஆமாம்மா சூப்பர்மா, இப்போ நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டாப்பாக நான் சூப்பராக வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், 30 லட்ச ரூபா நான் வாங்கி தந்தேன்னா நீ கட்டிடுவியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் அசால்ட்டாக கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, நீ வாங்கும் போது அப்படி பேசுவேன், அப்புறம் கட்ட மாட்டா, கடைசியில் அம்மாவை தான் அசிங்கப்பட விடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முத்தும் அப்பா எல்லாம் சேர்ந்து பத்திரத்தை திருப்பி வச்சுருக்காங்க, அப்பா பேரோட தான் இருக்குது, அப்பா பேரை ஜாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எடுங்க. முத்து மீனா யார் இல்லாத நேரம் வீட்டுக்கு நான் யாரையாவது ஒரு வட்டி கொடுக்கணும், கூட்டி வருவோம், கூப்பிட்டு வந்து வீட்டை காமிப்போம், பார்த்தோன்னா அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா மாடியிலேருந்து 2 ஃப்ளோர் இருக்குது இதில், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவனுக்கு பிடிக்கும். வீடு நல்லா புது மாடியில் புது வீடாக இருக்குது, பார்த்தோன்னா அவனுக்கு கவர்ச்சியாக இருக்கும். வீடுலேருந்து பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக தருவாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு. டே இன்றைக்கி பண்ணாதடா, நாளைக்கு பண்ணடா, நாளைக்கு தாண்டா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்க. அப்பா அப்படிங்க, அவங்க அப்பா தான் வந்து முத்து கூட காருக்கு போயிருக்கிறடா, ஒன்றும் பிரச்சனை, இந்த பூக்காரி வேலைக்கு போயிட்டானு நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சுருதி ரவி அப்படிங்கிறாங்க, அந்த பிள்ளை தான் வழக்கம் போல் வேலைக்கு போயிருமே அப்படிங்கிறாங்க. சரிம்மா எப்படியாவது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதிக்கு வந்து ஒரே எண்ணமாக இருக்குது. ரவி வேறு வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நம்ம குழந்தை பார்க்க போகிறோம், அப்போ பார்த்துக்கலான்னு சொல்கிறானே. 2 வருஷம் கழிச்சு எப்படின்னாலும் நம்ம குழந்தை பார்க்கணுன்னா அதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும்ல. இப்போயுமே நம்ம ஆளை எடுத்து வச்சுருவோமா, ஒருவேளை அந்த நேரத்தில் வந்து வாடகைக்கு ஆள் கிடைக்கும், என்ன செய்ய முடியும் குழந்தைய பார்க்குறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனை பண்ணுறாங்க. சரி ரைட்டு, பிள்ளைய பார்க்கணும்னா நம்மளுக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. ப்ரெஸ்ஸுக்கு போய் ரவி வீட்டு அட்ரஸை கொடுத்து இந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு வாடகை தாய் வேணும், ஏன்னா தகுதி வயசு, அவங்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சம் கொடுக்கப்படும், 10 மாதத்துக்கு 10 லட்சம் கொடுக்கப்படும், விருப்பமானவங்க என்ன செய்யலாம் தொடர்பு கொள்ளலாம் இந்த முகவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அட்ரஸ் சொல்லி பேப்பரில் போட்டோன்னே ஏகப்பட்ட இது பார்த்துட்டு விடிய காலம் விஜயா வீட்டு முன்னாடி கூடுறாங்க. கூடனோடனே விஜயாவுக்கு ரொம்பவே பயமாயிருது, என்ன இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. முத்து மீனா எல்லாருமே முழிக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி இங்கே வீட்டில் இல்லை, அவங்க ஸ்ருதி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ஒரு வேலையாக. இப்படியா இருக்குது, எல்லாருமே இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஆட்களாக நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது, எப்போ என்னன்னே தெரியல, நம்ம வீட்டு ஃபுல்லும் கூட்டமாக இருக்குது, அதுபோக வீட்டு வாசலில் பயங்கர கூட்டமாக இருக்குப்பா, பூரா லேடிஸாக இருக்காங்க, என்ன அவருமே தெரில, கூட கூட ஒரு ஆளாக கூப்பிட்டு வந்துருக்குறாங்க, பிள்ளைனுக்கு என்ன தான் நடக்கும் ஒன்றும் தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து என்ன தான் கேளுடா அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லார்ட்டும் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்லி, மனோஜ் உன் கடையில் வந்து இது இருக்கா, அந்த மைக் மாதிரி பேசுவோம் அது இருக்கா அப்படிங்க. அதெல்லாம் இல்லைடா அப்படிங்கிறாங்க. அது எங்கடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து உன் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இது இருக்குல்லடா, அங்கே தான் இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்த சொல்லுதாங்க. உடனே முத்து அங்கே போய் வாங்கிட்டு வர்றாரு, கையில் பேசுகிற ரேடியோ மாதிரி. அவர் அதை மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறாரு. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் நாங்கள் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிறாரு முத்து. உடனே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயமா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க ஸ்ருதின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து வாடகை தாய் வேணும், மாதம் 1 லட்ச ரூபா, 10 மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம், நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபா கொடுக்கப்படும், 12 லட்ச ரூபா கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அதான் எங்களுக்கெல்லாம் அதுக்கு வந்து விருப்பம் இருக்குது, அதான் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து அண்ணாமலை எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன குழந்தை பார்க்குறதுக்கு வாடகை தாய்க்கு நீங்கள் புக் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ளிகேஷன் கொடுக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. விஜயாவுக்கு சரியான ஷாக்கு. இன்னும் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. ஏம்மா அந்த ரோகிணி அந்த ஸ்ருதி பொண்ணு வந்து குழந்தைக்கு பார்க்குறதுக்கு வாடகை தாய் வேணும்னு சொல்லி பேப்பரை விளம்பரம் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அந்த கையில் இந்த பேப்பர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பு. அந்த ஸ்ருதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அம்மா வணக்கம், அம்மா வணக்கம் எல்லோரும் கூப்பிடுறாங்க. சரி எல்லோரும் வரிசையாக வந்து என் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போகிறாங்க. எல்லாருமே வழக்கம் போல் ஸ்ருதி ரூமுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது, என்ன இப்படி நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துக்கு அதை விட சரியான கோபமாக இருக்குது. டே ரவி வெளில வாடா அப்படிங்கிறாங்க.
என்ன அப்படிங்கிறேன். இன்னும் அண்ணன் நொண்ணன்ட்டு கிடக்க, உன் முன்னாடி என்னடா வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அதான் அண்ணன் எனக்கு ஒன்றும் புரியலை, அவள் விளாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருப்பான்னு நினச்சேன், கடைசியில் இப்படி விளம்பரம் கொடுத்து வச்சிருக்கா, இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லோரும் முன்னாடி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் முன்னாடி மைக்கில் பேசுகிற இப்படி ஒரு சூழ்நிலையும் இங்கே நடக்காது, இந்த பொண்ணு தப்பாக கொடுத்துட்டு வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இனிமேல் இது நடக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே அவட்ட கேட்காம என்ன சொல்ல முடியும் அப்படிங்க. டேய் இது கூட நீ தான் சொல்ல முடியாதா, அப்போ இந்த முடிவு உனக்கும் சேர்ந்த முடிவு தானா, டேய் நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா வச்சுருக்காங்களா அப்படிங்கும்போது நான் எவ்வளவோ சொல்கிறேன் முத்து, அவள் கேட்கவே மாட்டேறான், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த மாதிரி விஷயத்த வந்து அவள் பண்ணாலும் நீ பண்ணக்கூடாதுனாடா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 4 தலைமுறை என் குடும்பத்திலுடைய நடைமுறை தெரியும், அதுக்கு மட்டும் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். யாருமே இப்படி ஒரு நடைமுறையை ஃபாலோ பண்ணல. நாகரிகம் வளர்ந்துட்டு தான், சிலவங்களுக்கு இது தேவை தான், ஆனால் நம்மளுக்கு இது தேவையா அப்படிங்கிறத அந்த சுருதி நீ நினச்சிருக்க வேண்டாம் ரவி அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எவ்வளவோ சொன்னேன்பா, கேட்கவே இல்லை, அதுக்கு நம்மளுக்கு அவசியமே இல்லையேன்னு சொன்னேன். அவள் 2 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பக்கம்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் நடைமுறை பேசுன்னு சொன்னான், திடீர்னு இப்படி பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவட்ட போய் நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி அப்படி யோசிச்சுட்ருக்காரு. முத்து போயிடுறாரு. போயிட்டு இந்த மாதிரி முதல்ல வெளில வா அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதைலாம் பேசுகிறீங்க அப்படி, வெளில வாடி முதல்ல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதை இந்த மைக்கில் சொல்கிற, இந்த மாதிரி நான் தப்பாக கொடுத்துட்டேன் வச்சுட்டேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்கிறேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை முத்து வாங்கிட்டு ஒரு போடுறாரு. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க. டேய் வாய் மூட்டுருடா அப்படிங்கிறேன், சொல்லிட்டு மைக்கில் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போதைக்கு யாரும் வேண்டாம், நான் சொல்லும் போது வாங்க, இன்னொரு அறிவிப்பு கொடுக்குறேன், எல்லாருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன், பின்னாடி கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா முன்னாடி எவ்வளோ துமுறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கை வச்சுட்டு கட்டுப்புள்ள கிளம்பி நேரம் அவங்க வீட்டை பார்த்து போயிடுறாங்க. போனோன்னே ரவி சொல்றது, ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்க, உன் பொண்டாட்டி பண்ண மட்டும் சரியாடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா நீ மன்னிச்சிக்கா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணது சரிதாங்க, இப்படி இல்லாமல் அந்த சுருதி பண்ணுவாங்க, நானும் விளையாட்டு போக்கில் இந்த பிள்ளை பண்ணுது, படித்த பிள்ளை நாகரீகம் தெரிஞ்ச பிள்ளைன்னு பார்த்தா இப்படி இல்லாமல் பண்ணுது, மாமாவுக்கு தான் இது அசிங்கமாக இருக்கும், மாமா வெளி இடத்துக்கு போக முடியுமா வர முடியுமா, இல்லை நம்ம தான் போக முடியுமா, அந்த பிள்ளைக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது போக இந்த ரோகிணி சொன்னதை வச்சுக்கிட்டு அது பயந்துக்கிட்டு இப்படி பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், நான் பலமுறை சொல்லி புரிய வச்சுட்டேன், ரவியும் சொல்லி புரிய வச்சுருக்கேங்கிறாரு, என்ன தான் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ ஸ்ருதியா வீட்டுக்கு போயிட்டாடா, எப்போ வருவா அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே பாரு, இந்த மாதிரி சரி கிடையாது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஸ்ருதி ரொம்ப கோவமாக வீட்டில் வந்து பேக்கப் போடுறாங்க. இதை கேட்டோடனே ஸ்ருதி அம்மா சொல்லுவாங்க, என்னடி ரொம்ப கோவமாக இருக்குது, என்னடி உனக்கு மாப்பிளைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. எனக்கு மாப்பிளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அந்த முத்துக்கு எனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அந்த முத்து அப்படி தான், அந்த ரவுடி பேருக்கு வீட்டுக்கு போனால் அப்படி தான் இருக்கும், அதான் இங்கேயே இருந்து சொன்னால் கேட்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. அம்மா நீ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, அந்த முத்துங்கன்னா எனக்கு கடுப்பாக இருக்குது, அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஒரு 100 பேருக்கு முன்னாடி என் மேலே கை நீட்டான், 100 பேருக்கு மேலே கை நீட்டானா, எங்கள் ரோட்டில் வச்சு நீட்டானா அப்படிங்க, வீட்டில் தான், ரோட்டில் எப்படி உங்கள் வீட்டில் 100 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து குழந்தை பார்க்குறது வந்து வாடாதாய்வுன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு 100 பேர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருந்தாங்க, அதை பார்த்த உடனே முத்து வந்து கடுப்பாகி கை நீட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா வந்து கை நீட்டி, ஏன்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வலுவலுன்னு இருக்காங்க. என்னம்மா அந்த முத்து தான் இப்படி பண்ணுறான், நீ புதுசாக கை நீட்டுதா அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் வராங்க. என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க, நீ எப்படி நீ வந்து என் பொண்ணை கை நீட்டலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பொண்ணு எனக்கு என்னது, அவள் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வாடகை ஆள் வேணும்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருக்கா, இதை பூரா பார்த்துட்டு அண்ணாமலை வீட்டில் 100 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க, ஊர் உலகமே அசிங்கம் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆச்சா, எனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப பயம், அது வந்து வலி ஏற்படுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் தாங்கிக்க முடியாது, அதனால தான் வந்து நான் அப்படி பண்ணாச்சா அப்படிங்கிறாங்க. நீ பேசு ரொம்ப தப்புமா, உனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது சரியாம்மா, அப்படி இருக்கும்போது வந்து ஏமா நீ இப்படி பண்ண வச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைச்சா அதை முடிவெடுக்க வேண்டியது அதிகாரம் எனக்கு தானே இருக்குது, இதை வந்து எல்லோரும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு பேசுகிறீங்க வைக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது தப்பு வச்சா அப்படிங்கிறாங்க. பாருமா உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பாக போச்சு, எது சரி எது தப்புன்னு புரியாத அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கியா, இல்லை திமிர்த்தனத்தில் பண்ணதேன்னு எனக்கு தெரியலை, என்ன உனக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா, உன்னை விட செல்லமாக இருந்தவங்க உங்கள் அம்மா, அவளும் நீ படித்த படிப்போட கூட தான் படிச்சிருக்கா, ஆனாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவளும் பிள்ளைய பெற்று எடுத்தா, நீ வந்து இந்த அதிசய காலத்தில் புது காலத்தில் உள்ளது மாதிரி பேசிகிட்டு இருக்க, எல்லாமே நடக்க வேண்டியது நடக்குமா சரியா, இப்போ இதை அண்ணாமலை குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கிடாமல் தான் வந்து அவங்க இந்த பிரச்சனை பண்ண அந்த முத்து, அதாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவனை வந்து மற்ற வகையில் குடிகாரன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த வகையில் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான், உனக்கு 2 பூசை கூட கொஞ்சம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னாச்சா நீங்களும் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நானும் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ நான் இங்கே இருக்கல வெளில கிளம்புறேன் அப்படிங்க. எங்கேயும் கிளம்பு,
இவ்வளோ அண்ணாமலை குடும்பத்தை அசிங்கப்படுத்தி எங்கள் குடும்பத்தை நாளைக்கு நீ அசிங்கப்படுத்த போகிற இந்த விஷயத்தில் அப்படிங்கிறாங்க வாசுதேவன். இதை கேட்ட ஸ்ருதிக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. அச்சா நான் வந்து வீட்டுக்கு வரணும், நான் உங்களோட இருக்குன்னே ஆசைப்பட்டு பேசுவீங்க, இப்போ என்னாச்சா எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ பண்ணது தப்பு ஸ்ருதி, அதனால தான் இப்படி பேசுகிறேன். அப்பா என்றைக்குமே உன்னை அப்படி பேசினது கிடையாது, பேச போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் நீ எடுத்த முடிவு தப்பு, நீ செஞ்ச வேலை தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு என்ன சொல்லனே தெரில. இனி என்ன நடக்கும் இந்த ஸ்ருதி வாழ்க்கையில், அண்ணாமலை குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.